ஏம்மா வாங்கம்மா சீக்கிரம். எவ்வளவு நேரம் தான் சாப்பிடுவிய? நாங்க எப்பவே முடிச்சாச்சு. எப்ப பாரு எல்லாத்துலயும் அவசரம் தான். அவசர அவசரமா திங்கணும், அவசர அவசரமா நடக்கணும். போங்க, நாங்க மெதுவா தான் தின்னுட்டு வருவோம். அப்ப சரிதான். அப்ப நாங்க ஆத்து பக்கம் போறோம். நீங்க 6 மணி தின்னுட்டு மெதுவா வாங்க. அங்க பிள்ளைகள் எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்காவ. ஆத்து பக்கம் போகணும், ஆத்து பக்கம் போகணும்னு. நீங்க இப்படி மெதுவா சாப்பிட்டீங்கன்னா எப்பதான் போறது? இல்ல சரியில்ல, போல நாங்க வாரோம். ஏ மக்கா, சொல்லுங்க தே. மாங்காய் வேணுமாடே? வேண்டாத்தே வேண்டாம், எங்களுக்கு இட்லியே போதும். எத்தே இதான் நான் தடவை பார்க்கேன். இட்லி தோசைன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இதையும் வந்து சாப்பிடுறது. மக்கா, இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இட்லியை சாப்பிட்டோம்னா இட்லி டேஸ்ட் தானே வாயில இருக்கும். அப்புறம் அதுக்கு தான் அதை தின்னு முடிச்சுட்டு நாங்க இதை வந்து திங்கோம். ஆமாடே, அதுக்கு தான் நாங்க இட்லி தோசையெல்லாம் தின்னுட்டு வந்துட்டு இதை சாப்பிடுறோம். அப்படியே இந்த டேஸ்ட் எவ்வளவு நேரம் நாக்கிலே இருக்கும் தெரியுமா? மாங்காவியா இவ்வளவுக்குள்ள ரசிக்கிறீங்க? ஏன் அன்பு, அப்படி சொல்லாதடே. நீ சாப்பிட்டு பாரு, அப்புறம் எல்லாம் நீ சொல்லணும். எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது தே. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் டேஸ்ட்னாலே என்னன்னு தெரியல. போவாங்க. வாங்கத்தே, சீக்கிரம் வாங்கன்னு. மக்கா வாரோம். ஆனா எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க முதல்ல ஆத்துக்கு போயிடக்கூடாது பார்த்துக்கங்க. ஆமாடே, அப்புறம் எங்களெல்லாம் காணாம நீங்க தனியா தான் வீட்டுக்கு போகணும். அது என்ன சொல்ல, என் புருஷன்லாம் இதான் சாக்குன்னு என்னை விட்டுட்டு தனியா வீட்டுக்கு போயிடுவான். ச்சே, ரகு அண்ணெல்லாம் அப்படி கிடையாது. ஏடே, உங்க ரகு அண்ணன் மட்டும் கிடையாது, உங்க செல்வ அண்ணனும் அப்படிதான். இதான் சாக்குன்னு எங்களை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாவே. நான் சொன்னது தப்பா ரைட்டான்னு உங்க அப்பாட்ட போய் கேளு பாப்போம். மீனா, ஏன் பிள்ளைட்டு ஏன் அப்படி சொல்றா? எங்க அப்பால எங்க அம்மா விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லு மக்கா. நீ போ மக்கா. நீ இங்க இருந்தன்னு வச்சுக்கையா, இவளை ஏதாவது சொல்லிட்டே இருப்பாள்வ. நீ போ. சரிமான போறேன், வாங்க என்ன. ஏக்கோ, எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க இந்த ஆறு. என்னன்னு நடக்க? அட ஆமா கீதா, இதுவே படியில இறங்கி வந்ததே முடியல. இதுல அவ்வளவு தூரம் வேற என்ன நடக்கணுமா? சச்சு, இது பார்க்க தான் அவ்வளவு தூரம் அந்த மாதிரி இருக்கு. நடந்தா கிட்டதான். நம்ம டயர்ட்னஸ்லாம் அந்த தண்ணியில போய் கால் வச்ச உடனே பறந்து போயிரும் பாருங்க. அதை இன்னும் பாப்போமே. மீனா, என்ன லட்சண பொண்ணு? நம்ம தண்ணியிலலாம் நல்லா முங்கி எடுத்து குளிச்சுட்டு தான் வெளியே வரணும், சரியா? ஆமா லட்சண பொண்ணு, அப்பதான் நம்ம உடம்புல உள்ள களைப்பெல்லாம் அப்படி பறந்து போகும். சீக்கிரம் சாப்பிடுங்க, நம்ம சீக்கிரம் போய் குளிக்கலாம்ல.